உலகெங்கும் வாழும் தொழிலாளர்களுக்கும் திருத்தமிழ் உறவுகளுக்கும் மே தின தொழிலாளர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம்ம ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை நம்ம காணொலியாக பதிவிட்டு இருந்தாலும் இன்றைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு கேட்டா, இந்த மே தினம் எவ்வாறு உருவானது, இது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம காண உள்ளோம். இன்னைக்கு நாட்டுல வளர்ச்சிக்கு முக்கியமாக இருப்பது யார் என்றால் இந்த தொழிலாளர்கள் தான். அவர்களை கௌரவிக்கும் விதமாக தான் நம்ம இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓய்வறியா இந்த உழைப்பாளர்களுக்கு ஓய்வு கொடுக்கும் நாள் என்று நீங்க ஒருபோதும் எண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டா, இந்த நாள் எப்படி கொண்டாடப்படுதுன்னா, விடுமுறை நாளும் நீங்க அவங்களுக்கு விடுமுறை கொடுக்கக்கூடிய நாளுன்ட்டு நீங்க தவறாக ஒருபோதும் எண்ண வேண்டாம். ஏன்னா ஏன்னா வரலாற்றுல சற்று பின்னோக்கி பார்த்தோம்னா அதனுடைய உண்மை புலப்படும். இன்னைக்கு நம்ம வேலை நேரம் என்பது எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரம் வேலையை உருவான கதை தான் இன்னைக்கு நம்ம இந்த தொழிலாளர் தினமா கொண்டாடிட்டு வர்றோம். இது வரலாற்றுல பின்னாடி நம்ம பார்த்தோம்னா, அப்பெல்லாம் வேலைக்கு ஒரு டைமே கிடையாது. தொழிலாளர்களை கொத்தடிமையா தான் பயன்படுத்தி இருந்தாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் என்பது கிடையாது. 12 மணி நேரம், 18 மணி நேரம், 20 மணி நேரம், இது போன்ற அந்த தொழிலாளர்களை நசுக்கி வேலை வாங்கினாங்க. அப்படி வேலை வாங்கும் போது குறிப்பா அமெரிக்காவில் 1832ல பாஸ்டன் ஒரு கப்பல் நிறுவனம். அந்த கப்பல் நிறுவனத்துல தச்சு தொழிலாளிங்க என்ன பண்றாங்க கேட்டா, இந்த மாதிரி நம்மளை உழைப்ப சுரண்டுறாங்களே, நம்ம இதை எதிர்த்து போராடணும்ட்டு அந்த தச்சு தொழிலாளர்கள் மத்தியில ஒரு எண்ணம் உருவாகுது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, முதல்ல குறைந்தபட்சம் 10 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி போராட்டத்துல வேலை நிறுத்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இந்த போராட்டத்தின் விளைவாக என்ன பண்றாங்க கேட்டா, பென்சில்வேனியா, பிலடெல்பியா இந்த நாடுகள்ல என்ன பண்றாங்க, இதே கோரிக்கை வச்சு போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இது ஒரு இயக்கமா மாறுது. அந்த இயக்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க. குறைந்தபட்சம் 8 மணி நேர வேலைன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் அந்த காலகட்டத்துல அடிமைத்தனம் என்பது ரொம்ப மேலோங்கி இருந்தது. அந்த அடிமைத்தனத்தை மேலோங்கி அந்த காலகட்டத்தினால இவங்களுடைய கோரிக்கை அவ்வளவு எளிதாக அதை நிறைவேற்ற முடியல. இந்த அடிமைத்தனம் மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வந்த சமயத்துல மீண்டும் இவங்க என்ன பண்றாங்கட்டா, 1886ல நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க. சரி, வேலை நிறுத்தம் அறிவிச்சாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அதே வருடத்துல என்ன பண்றாங்கட்டா, ஏப்ரல் மாதத்துல அந்த சிகாகோ நகரத்துல என்ன பண்றாங்க கேட்டா, ஒரு 2.5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் போது என்ன கேட்டாச்சுன்னா, அங்க ஒரு மே தின இயக்கம்னு ஒரு இயக்கமே அதுக்கு பேர் வச்சு அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இந்த போராட்டம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அப்படியே அங்க இருக்கிற தொழில் நகரம் சிகாகோ, நியூயார்க், வாஷிங்டன், மில்வாக்கி, பிலடெல்பியா, பிட்ஸ்மார்க், அப்புறம் பால்டிமோர், டெட்ராய்டு, இது போன்ற அந்த தொழில் வளர்ச்சி மிகுந்த நகரங்கள் என்ன பண்றாங்க, 3 லட்சம் பேர் தொழிலாளர்களை அந்த வேலை நிறுத்தத்துல கலந்து அது ஒரு மாபெரும் வேலை நிறுத்த போராட்டமா மாறுது. இவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டா, இந்த ஓய்வு இல்லாம உழைக்கிறாங்க பத்தியா, அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், அதே மாதிரி குறைந்தபட்ச வேலை நேரம், இத வலியுறுத்தி தான் அந்த சிகாகோ நகரில் மே 1ஆம் தேதி இந்த போராட்டம் நடைபெறுது. அது பின்னால வெற்றி பெறுது. இது எப்படி இந்த போராட்டம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, உழைப்பாளர்கள் மத்தியில, உலக தொழிலாளர்கள் மத்தியில என்னன்னு கேட்டா, எல்லார் மத்தியிலும் அந்த முதலாளிகள் நம்மளுடைய உழைப்பை சுரண்டுவதையும், ஒரு 5 அறிவு ஜீவன்களை விட மிகவும் கேவலமா நடந்ததை அதெல்லாம் உணர்ந்து என்ன பண்றாங்க கேட்டா, எல்லாரும் அதற்கு ஆதரவு தெரிவிச்சு இது பண்றாங்க. இந்த உலக தொழிலாளர்களை ஒன்றிணைக்க அடிகோலிட்டவர் யார் என்றா காரல் மார்க்ஸ் தான். அவர் தான் என்ன பண்றாரு, இந்த உலக தொழிலாளர்களை ஒன்றிணைக்கிறாரு. இந்த போராட்டம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அமெரிக்காவில் நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க.
மெக்சிகோல பார்த்தோம்னா ஒரு 40,000 தொழிலாளர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. சிகாகோல வந்து ஒரு 70,000 தொழிலாளர்கள். இந்த போராட்டம் வந்து அமெரிக்க நாட்டையே வந்து பயங்கரமா உருக்குது. இந்த போராட்டம் அமைதியா நடைபெற்றாலும் பல தொழிலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா தாக்குதலுக்கு உட்பட்டு, கடுமையான தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு உட்பட்டு அவங்களுடைய உயிரே வந்து கொல்லப்படுகிறது. பின்னால இது என்ன பண்ணுங்கன்னா இந்த அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு இயக்கமா இது உருவாகுது. இந்த 8 மணி நேர வேலை போராட்டம் வந்து தொடங்குனது என்னவோ 1886 மே 1ஆம் தேதியா இருக்கலாம். ஆனா இந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை பார்த்து அமெரிக்க அரசு வந்து பின்னால செவி சாய்த்து இந்த போராட்டத்தை வெற்றி அடைகிறது. அது எப்பன்னு கேட்டா 1890ஆம் ஆண்டு தான் வந்து இது வெற்றி பெறுது. அந்த வெற்றி பெற்ற விளைவாகத்தான் இந்த மே 1ஆம் தேதியை இன்றைக்கு உலகமெங்கும் தொழிலாளர் தினமா கொண்டாடப்பட்டு வருகிறது. சரி, இந்தியாவுல எப்படி வந்து இந்த தொழிலாளர் தினம் வந்து கொண்டாடப்பட கேட்டா எப்ப வந்து முதல்ல வந்து இதை வந்து ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா, இப்ப உலக நாடுகள்ல தொழிலாளர்கள் வந்து எதிர்த்து போராட்டம் செஞ்சு அதை வெற்றி கொண்டாடுறதை வந்து கொண்டாடும் போது இந்தியாவுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம சென்னையில மெரினா கடற்கரையில இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த உழைப்பாளர் சிலைகளை பார்க்கலாம். நிறைய திரைப்படங்கள்ல கூட பார்த்திருக்கலாம். சென்னையினுடைய அடையாளமாகவே அதை காட்டப்பட்டிருப்பாங்க. இந்த உழைப்பாளர் சின்னம் எப்படி உருவானது, அதை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, உலக நாடுகள்ல வந்து எல்லா நாடுகளிலும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம இந்தியாவுல வந்து நம்ம சென்னை மெரினா கடற்கரையில அண்ணா சதுக்கத்துக்கு முன்பாக எதிராக நம்ம மா சிங்காரவேலர் அவர் என்ன பண்றாருன்னா 1923ல இந்த உழைப்பாளர் தினத்தை போயிட்டு அவரு செங்கோடி நட்டு அங்க வந்து அவரை வந்து கொண்டாடுறாரு. இப்படி கொண்டாடும் போது பின்னால தமிழக அரசு 1859ஆம் ஆண்டு என்ன பண்றாங்கன்னா அதை வந்து அந்த நினைவினால வந்து ஒரு நினைவு சின்னமா உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த உழைப்பாளர்கள் சிலைய அங்க வந்து ஏற்படுத்துறாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து உழைப்பாளர்களுக்கு நினைவு சின்னமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. மேலும் தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த உழைப்பாளர்களுக்கு வந்து அவங்களை வந்து கௌரவிக்கின்ற விதமாக சென்னையில் உள்ள இந்த நேப்பியர் பூங்காவை என்ன பண்ணிருக்காங்கன்னா 1990ல உழைப்பாளர் பூங்கா அப்படின்ட்டு மாத்திருக்காங்க. உழைப்பாளர் பூங்கால மே தின பூங்கா அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து உழைப்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவம். இன்னைக்கு உலகம் வந்து நின்று விடாம சுத்துதுன்னா நிச்சயம் அது வந்து தொழிலாளர்களின் உழைப்பு தான். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல வந்து புனிதமானது ஒன்று நமக்கு இருக்குதுன்னு கேட்டா நிச்சயம் இந்த உழைப்பாளர்களின் வேர்வை தவிர வேறொன்று இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு காணொலியில இந்த உழைப்பாளர் தினத்தை வந்து நம்ம சொல்லி இருந்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வழக்கு குறித்து வந்து சில காணொலிகளை வந்து விரைவில் நம்ம பதிவேற்றேன். வழக்கு குறித்து எல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தனி நீதிபதி அமர்வும் வழக்கு வந்து எல்லாமே வந்து ஏற்கனவே ஒரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால தனி நீதிபதி உள்ள வழக்குகளை எல்லாமே வந்து அதே போல எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. நிலுவையில் உள்ள பிரதான வழக்கு வந்து 2 வழக்குகள் தான். அது உங்களுக்கு தெரியும். அந்த வழக்குகள்ல வந்து அது தீர்ப்பு எவ்வாறு வரும், ஒருவேளை தீர்ப்பு குறித்து நம்ம வந்து எவ்வாறு இருந்தா நமக்கு தீர்ப்பு எவ்வாறு வரும், வந்தா 2 விதமாக தான் வரும். அது இது வந்தா என்ன நடக்கும், அதாவது பாசிட்டிவ் அந்த வழக்கு போட்டவர்களுக்கு பாசிட்டிவா வந்தா என்ன நடக்கும், இந்த அரசுக்கு ஆதரவாக என்ன வந்தா என்ன நடக்குன்றது குறித்து அடுத்த காணொலியில பார்க்கலாம். நன்றி.